தெரியும் பார்த்துக்கலாம். போன படமும் நல்லாதான் இருந்தது. அது அவங்க பிடிக்காத ஏட்டர்ஸ்க்கு அது போல சொன்னாங்க. ஆனா இந்த படமும் அதை விட பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அப்படி இருக்கு தலைவா, என்ன மாதிரி வேற மாதிரி இருக்கு தலைவா. ஆனா அந்த லவ் சீன் தான் தலைவா என் நெஞ்ச படபடக்க துடிக்க வச்சது தலைவா. ஏன்னா 14 வருஷம் தலைவா. எப்படி 14 வருஷம்? இப்பெல்லாம் ஒரு மாசத்திலே விட்டு போயிடுவாங்க. இப்பெல்லாம் ஒரு மாசத்திலே விட்டு போயிடுவாங்க பெண்கள். ஆனா 14 வருஷம் ஒரு பொண்ணு காத்து நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெளிவா. எனக்கு அது போல ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். ஏன்னா 14 வருஷம் காத்து நிற்கிறான். எனக்கு யாரு காத்து நிற்க மாட்டான். அதே போல இந்த படத்துல என்ன ஒரு சொல்ல வராங்கன்னா சிரிப்பு. உங்களை யாராவது நண்பர்களோ உங்க சொந்தக்காரங்களோ உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க, அவங்க கிட்ட பதிலி சண்டை போடாதீங்க. அவங்ககிட்ட சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிடுங்க. அதுவே அவங்களோட எதிர்ப்பாயிடும். அதுதான் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சொல்லிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபைட்டர், அவர் ஒரு ரவுடி. அந்த ரவுடிக்கு காதல் என்ற ஒரு விஷயம் வந்தோன்னோ அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. அதை தான் இந்த படத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க லவ் பண்ணீங்கன்னா எப்படியாப்பட்ட விஷயமோ நல்லா உங்க வாழ்க்கை போவன்னு சொல்றாங்க. அதான் ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அது இந்த படத்துல சொல்றாங்க கடைசியில. நன்றி, வணக்கம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கமர்ஷியலான படம். கமர்ஷியலான படம் பார்க்கலாம். சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸு வேற மாதிரி இருந்துச்சு. அயனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா பயங்கரமாக இதில் தான் நான் வந்து ரசித்தேன். ஃபைட் சீன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, ஓகேங்களா. வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஜெயராம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜிகிர்தண்டா 2 இருக்கு இல்லையா, அதே கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் வந்து நல்லா இருந்துச்சு. கடைசி படம் ரொம்ப விமர்சனத்துக்கு ஆனச்சு சூர்யாவுக்கு. இந்த படம் கங்குவா வேறு. கங்குவா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனேன். இருந்தாலுமே வந்து எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்ற ஒரு நேம்காக தான் வந்தேன். வேறு மாதிரி செஞ்சு விட்டார். செம்ம ஒரு வைபாக இருந்துச்சு. இந்த சாங்கு எல்லாமே சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம் பற்றி சொல்லியே ஆகும். சாங்ஸ்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே சும்மா அடித்து நொறுக்கிட்டாரு. தியேட்டர்லலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. சனா வந்து அவரே வந்து டான்ஸ் போட்டிருந்தாரு. பூஜா ஆக்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யா ஸ்டெப்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட டைரக்ஷனை வந்து கையே விடலை, வேறு மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு 3 times வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. படம் நார்மலாக கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் ரொம்ப லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பெட்டர், அதை விட பெட்டர், நல்லா இருக்கும். சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவின்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே அதுதான். ஸோ அது ஒரு மேரேஜ் சாங்கு. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லா சீனுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். சூர்யா நம்ம பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. வின்டேஜ் சூர்யா, நம்ம லவ் போர்ஷன்ஸ்லாம் பண்ண சூர்யா வந்து பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எஸ் 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 டெஃபினெட்லி. யா டெஃபினெட்லி அவருக்கு படம் தரம் பாடியில் சமைச்சு ட்விஸ்ட் ப்ரோ. ஆமா ஆமா, பெரிய கேமியோ இருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. படமே என்ஜாய், நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னும் 200 கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ. சூர்யாக்காகவே கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. சூப்பராக இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஹீரோ சூப்பராக வச்சுருக்காரு, எக்ஸலண்ட்டு. மியூசிக்கு செம்ம சூப்பர், எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது சார். ஃபுல்லாக சவுண்டு தான், ஒரே சவுண்டு நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயண் சார் சூப்பராக இருந்துருக்காரு. அதோட சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் நல்லா லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது படம். என்ஜாய் ஃபுல்லாக ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட
ஜிகர்தண்டா டபுள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது சூர்யா கிட்ட நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூர்யாவோடது வந்து ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஃப்ளாப்பாக வந்ததுனால இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவியாக தான் இருக்குது. அவரோட இது கம்பேக் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கங்குவாக்கு அப்புறம் இது கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எதுவும் டிசப்பாயிண்ட் பண்ணலை, பண்ண வேண்டியதை கரெக்டாக அந்தந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றது தான். தேங்க்யூ. டிசப்பாயிண்ட் பண்ணலை நம்மளை எதுவுமே. சனாவும் சரி கார்த்திக் சுப்ராஜும் சரி அந்த ஒரு டைட்டிலுக்காக நம்ம போகிறோம், அது கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்றதுக்காக போகிறோம் அப்படின்றத டிசப்பாயிண்ட் பண்ணலை எங்கேயுமே. அண்ட் சனாவும் அவரோட ஒர்க் எங்கெங்கெல்லாம் வந்து பொருத்தனமோ அதெல்லாம் பக்காவாக பொருத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். மோஸ்ட்டாக ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. படம் வந்து புரியாமலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆகுதுன்றதை விட ஈஸியாக புரியுது. ஸோ ரொம்ப உள்ள ரொம்ப நிறைய கதை வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, ஈஸியாகவே புரியும். ஹைப் இல்லாதது வந்து பூஜா வந்து அவங்களோட டயலாக்ஸ் வந்து அவ்வளோ பவர் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது மட்டும் தானே தவிர மற்றபடி எல்லாருமே வந்து பக்காவாக அவங்களோட இது பண்ணியிருக்காங்க. ரெட்ரோன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி படம் என்ன செட் ஆகுது? ரெட்ரோன்றது அளவுக்கு வந்து என்னென்னா அது வந்து நம்மளுக்கு எல்லாமே பின்னாடி எப்படி இருந்துச்சு அதுதான். பட் நம்ம அந்த அளவுக்கு ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு இது கண்டிப்பாக வந்து ஒரு அந்த டைமில் இருந்த படம் தான் அப்படின்ற மாதிரி. ஆன்சர் பண்ணுறேன். ஓகே இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து சூர்யா படத்து நல்லா இல்லை, இது ஓகே, இது சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஐ மீன் கார்த்திக் சோழர் நல்லா படம் நல்லா இருந்துச்சு. ஓகே இல்லை அப்படிலாம் இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. யாருக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ஐ திங்க் என்ன சொல்கிறது, சூரியோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த இன்டர்வல் ஃபைட் வந்து வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. சிங்கப்பூரில் ஒரு சின்ன வந்தாருங்க, அவ்வளோ சும்மா அதெல்லாம் இல்லைங்க. காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுங்க. பட் ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. லவ் ட்ராக் தான். பட் எமோஷன் ரொம்ப எமோஷனல் கொடுத்துருவாங்க. படம் பக்கா, படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஓகேங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஓகேங்க. ஆக்சுவலாக அஜித் ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நல்லா ஒருத்தங்க, படம் சூப்பராக இருக்குங்க. நான் சொல்கிறேன் படம் சூப்பராக இருக்குங்க. சூர்யா பக்கா, சூர்யா இஸ் மாஸ். படம் வந்து வேற லெவல் ப்ரோ. நிஜமா வந்து கங்குவாக்கு அப்புறம் வந்து அது ஒரு பெரிய டிசாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவே நல்ல படம் தான் ப்ரோ. ஆனால் வந்து இது வந்து பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் செஞ்சுட்டாரு சூர்யா சொல்லிட்டு. ஏன்னா அவரோட அந்த சிரிப்பு வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அப்படின்றத. பட் இந்த படத்தில் சிரிக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிக்கவே மாட்டார். அந்த இன்டர்வெல்ல சிரிக்கும் போது நம்மளே சிரிச்சிருவோம். நம்ம தலையை சிரிக்கும் போது நம்மளும் சிரிக்கணுன்ற மாதிரி சிரிச்சிருவோம். அந்த அளவு சூப்பராக இருக்கும் ஸ்மைலு. ஸோ லவ் லாஃப்டர் வார் பிரித்து எவ்வளோ கம்மியாக, அதாவது எதுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எதை கம்மியாக காட்டணுமோ அதை டீசெண்டாக காட்டினாரு. படத்தில் ஃப்ளோவே இல்லை, படத்தில் குறையே கிடையாது. கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும். பட் அது வந்து சோசியல் மெசேஜ் புரியணும் அப்படின்றதுக்காக அப்படி எடுத்துருக்காப்புல. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கனிமா சாங் வந்து நம்ம எஞ்சி போய் ஆடணும்னு தோணும், ஆனால் நம்மளால் ஆட முடியல. சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வருது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மாஸ் மூவி. இல்லை இது எல்லாத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குது இதில். ஓகே அவரது ஓகே. பட் இது படம் ரொம்ப நல்லா இருக்கு. 100% ஒர்த். எஸ் சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. கனிமா சாங் ரொம்ப நல்லா இருந்தது. யா